இணையத்தை உழுக்கும் குரல் பதிவு சமூக ஊடகங்களில் தீயாக பரவும் கோட்டபய ராயபக்சவின் புதிய தொலைபேசி உரையாடல் பின்னணியில் என்ன நடக்கிறது? இருளில் மூழ்கும் வீடுகள், தவிர்க்கும் மக்கள், முற்றிலும் தீந்த எரிபொருள், மனிதாயுமான பேரழிவு அச்சம், கட்டுக்கடுங்காமல் எரிந்த பிளாஸ்டிக் கடை, மாத்தறையில் சூழ்ந்த அடர் புகை, தீயணைப்பு படையினரின் தீவிர போராட்டம். மக்களை எச்சரிக்கையாக இருங்கள், திடீரென வெளியாகிய முக்கிய அறிவிப்பு. FBC பரிசோதனைக்கு அதிக கட்டணமா? நோயாளிகளிடம் சுரண்டிய பிரபல வைத்தியசாலைக்கு அதிரடி அபதாரம். அதிகாரிகளின் அதிரடி நடவடிக்கை. அரசியல் வட்டாரத்தில் மாபெரும் பரபரப்பு. விடைபெறும் சீன தூதுவருடன் கெஞ்சி குழாவிய ராயபக்சாக்கள். பின்னணியின் என்ன திட்டம்? சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராயபக்சவுடன் தொலைபேசியில் உரையாடிய ஒளிப்பதிவு ஒன்று வெளிவந்துள்ளது. குறித்த ஒளிப்பதிவு நேற்று சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது. அந்த உரையாடலில் கோட்டபய ராயபக்ச தாம் 2 ஓய்வூதியங்களை பெற்றுக் கொள்வதாக தெரிவித்துள்ள போதிலும் மேலும் இராணுவத்தில் 2 வருடங்கள் வேலை செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த கலந்துரையாடலை சான் கெனேகுட என்பவரை நடத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வரவிருக்கும் லங்கா மெட்ரோ போக்குவரத்து திட்டத்துக்காக வழங்கப்பட்ட மொத்தம் 104 தாழ்தள பேருந்து இலங்கைக்கு வந்தடைந்துள்ளன. செப்டம்பர் மாதம் லங்கா மெட்ரோ போக்குவரத்து திட்டம் தொடங்கப்படும் என்றும் இந்த பேருந்துகள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றும் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக முதிய பயணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் அணுகலைகளை மேம்படுத்துவதோடு ஒட்டுமொத்த பொது போக்குவரத்து அனுபவத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் இந்த தாழ்தள பேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திட்டத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்கத்துக்கு முன்னதாக இந்த புதிய பேருந்து சேவையின் அறிமுகம் மற்றும் செயற்பாடு குறித்து மேலதிக விவரங்களை அதிகாரிகள் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாத்தறை நகரில் அமைந்துள்ள பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்யும் கடையொன்றில் நேற்று பிற்பகல் திடீரென பயங்கர தீப்பரவல் ஏற்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடைக்குள் தீ வேகமாக பரவியதை அடுத்து உடனடியாக மாத்தறை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த 2 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த தீ பரவலுக்கான காரணம் என்ன என்பது குறித்தோ அல்லது இதனால் ஏற்பட்ட சேதங்கள் விவரங்கள் குறித்தோ இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் தெரிய வந்தது. சம்பவம் தொடர்பில் மாத்தளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பல கடற்பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான நிலை காணப்படும் என்று வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. வளிமண்டல திணைக்களத்தின் விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி புத்துவில் தொடக்கம் ஹம்பாந்தோட்டை வரையான மற்றும் ஹெர்பட்டி தொடக்கம் முல்லைத்தீவு வரையான கடற்பகுதிகளில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இன்று வியாழக்கிழமை காலை 11 மணி வரை இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதனால் கடற்தொழிலாளர்களும் கடற்படையினரும் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். முழுமையாக இரத்த பரிசோதனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையை விட அதிக தொகை வசூலித்த வவுனியாவில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது முழுமையான இரத்த பரிசோதனைக்கு கட்டுப்பாட்டு விலையை விட அதிக தொகை வசூலிக்கப்பட்டமை கண்டறியப்பட்டதாக சர்வதிகார சபை தெரிவித்துள்ளது. முழுமையாக இரத்த பரிசோதனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையை விட அதிக தொகையை வசூலித்த வவுனியா நகரில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது முழுமையான இரத்த பரிசோதனைக்கு கட்டுப்பாட்டு விலையை விட அதிக தொகை வசூலிக்கப்பட்டமை கண்டறியப்பட்டதாக அவ்வதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது. அதன்படி குறித்த தனியார் வைத்தியசாலைக்கு எதிராக வவுனியா மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட தனியார் வைத்தியசாலைக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தில் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு சைபர் தாக்குதல் நடத்தக்கூடக்கூடிய அபாயம் நிலவுவதாக 2025ஆம் ஆண்டுக்கான பாராளுமன்ற வருடாந்த செய்கைத்திறன் அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் கணினி அவசர பதிலளிப்பு மன்றத்தினால் பரிசீலனைக்குட்படுத்தப்பட்ட ஆண்டில் பாராளுமன்றத்தில் தகவல் மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பில் மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது பரிசீலிக்கப்பட்ட 56 விடயங்களில் 46 விடயங்களுக்கான அபாயம் உயர்மட்டத்தில் காணப்படுவதாக அறிக்கையிடப்பட்டுள்ளதாக
உள்ளதாக அந்த வருடாந்த செய்தித்திறன் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய சைபர் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி டிஜிட்டல் அழைப்புகளுக்கும் சட்டவிரோதமாக நுழைந்து உணர்திறன் மிக்க தகவல்களை திருடுதல், நிறுவனத்தின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்தல், இணையதளங்களின் உள்ளடக்கங்களை சிதைந்து நிறுவனங்களின் நட்பெயருக்கு களங்களை ஏற்படுத்துதல் போன்ற தீங்கிழைக்கும் செயல்கள் இடம்பெற்றுள்ளதற்காக வாய்ப்புகள் உள்ளதாக அவ்வறிக்கையில் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து உடனடியாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் கணக்காய்வின் போது அவதானிக்கப்பட உள்ளதாக இலங்கை பாராளுமன்றத்தில் 2025 ஆண்டுக்கான செயற்திறன் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் கே செங்ஹாங் தமக்கான பதவிக்காலத்தை நிறைவு செய்து விடைபெற்று செல்லும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராயபக்ச மற்றும் கோட்டபாய ராயபக்ச ஆகியோரை ராப்போசன விருந்து விவசாயத்தில் சந்தித்து உரையாடியுள்ளார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள மஹிந்த ராயபக்ச சீன தூதுவர் கே செங்ஹாங் மற்றும் அவரது பாரியார் ஆகியோருக்கு விடைபெறும் முகமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தூதுவரின் பதவிக்காலத்தில் இலங்கைக்கு அவர் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க சேவைக்கும் மற்றும் அவர்களின் நட்புறவுக்கும் தமது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். தூதுவர் கி செங்கானின் எதிர்கால முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மஹிந்த ராயபக்ச இலங்கை மற்றும் சீனாக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் முன்னெடுத்துச் செல்வதற்காக தமது அர்ப்பணிப்புகளை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளமை குறிப்பிட்டார். யாழ்ப்பாண நயினாதீவு குறிகட்டுவான் இறங்குதுறை கடற்பகுதியில் நேற்று கடற்தொழிலாளர்கள் கடல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்தியாவின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இழுவை மடிப்படகுகளின் தொடர்ச்சியான எல்லை மீறல், கடல்வள கொள்கைகள் மற்றும் வடக்கு கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துக்கு ஏற்படும் பாதிப்புகளை கண்டித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தீவக கடற்தொழிலாளர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் கண்ணாடி இழை படகுகள், கருப்பு கொடி பறக்கவிட்டவாறு கடற்தொழிலாளர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த இழுவை மடிப்படகுகள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறி நுழைந்து கடல் வளங்களை சட்டவிரோதமாக கொண்டு சுரண்டுவரோடு வடக்கு மற்றும் தீவக பகுதிகளில் சேர்ந்து கடற்தொழிலாளர்களின் பல கோடி ரூபாய் பெறுமதியான மீன்பிடி வலைகள் மற்றும் தொழில் உபகரணங்களை சேதப்படுத்தி வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனால் வடக்கு கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் அவர்களின் நாளாந்த வருமானமும் கணிசமாக குறைவடைந்துள்ளதாக அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இந்த பிரச்சனையில் கடற்தொழிலாளர்கள் அமைச்சு போதிய கவனம் செலுத்தவில்லை என்று தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் எல்லை மீறல்கள் மற்றும் இழுவைமடி படகுகளின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க அரசாங்கம் உடனடியாக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடலுக்காக நீதி வேண்டும், எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஏராளமான கடற்தொழிலாளர்கள் இந்த கடற்போராட்டத்தில் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் எரிபொருள் தட்டுப்பாடு கடுமையான நிலையை எட்டியுள்ளதுடன் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. இதனால் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டும் வருகின்றன. இந்த பிரச்சினைக்கு பாலஸ்தீன மக்களுக்கும் மிகவும் முக்கியமான பிரச்சனையாகும். சோதனைச் சாவடிகளில் இஸ்லாமிய படைகள் பாலஸ்தீனர்களை மணிக்கணக்கில் தடுத்து நிறுத்துகின்றன. இதனால் அதிகளவான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாலேயே மக்களுக்கு எரிபொருள் அவசியமாகிறது. பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதல்களுக்கு மேலதிகமாக இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அவர்களால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல முடியாமலும் பயணிக்க முடியாத சூழலுக்கும் தள்ளப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் இந்த ஆண்டு ஏற்பட்ட கடும் வெள்ள பேரழிவில் உயிர்ந்தோரின் எண்ணிக்கை 68 உயர்வடைந்துள்ளது. சமீபத்தில் சராத்தியோ மாவட்டத்தில் மேலும் 2 உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அதேவேளை மாநிலத்தில் ஒட்டுமொத்த வெள்ள நிலைமை படிப்படியாக மேம்பட்டு வருவதாக அதிகாரப்பூர்வ தகவல்களும் தெரிவிக்கின்றன. இருப்பினும் சாராய்த்தியோ மாவட்டம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அங்கு சுமார் 1.9 லட்சம் மக்கள் இன்னும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளதாக சமீபத்திய அறிக்கைகளும் வெளியிடப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. தனது சேவை துப்பாக்கியை பயன்படுத்தி வாளான ஊழல் தடுப்பு பிரிவைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நேற்று அதிகாலை 5:30 மணியளவில் இச்சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறு இருந்தவர் வாளின ஊழல் தடுப்பு பிரிவில் கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவராவார். காயப்படுத்த போலீஸ் கான்ஸ்டபிள் பாணாந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் பேராதனை மருதாளவ பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய நபர் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். அரசியலமைப்பு திருத்தம் மூலம் ஜனாதிபதி முறைமையை மாற்றுவதற்கு ஜனாதிபதிக்கு ஆணை கிடைத்ததை தவிர நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதிலேயே மாற்றி நீதிமன்றத்தை நிறைவேற்ற அதிகாரத்தின் கைப்பமையாக்கிக் கொள்வதற்காக அல்லவென்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். நமது நாட்டில் ஜனநாயகத்தை சீரழிக்கும் ஜனநாயகத்தை நாசம் செய்யும் நீதிமன்றம் என்ற துணை அளிப்பதற்கு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் செயற்படுவது வெட்கக்கேடானது என்றும் கூறியுள்ளார்.
சட்ட நிறைவேற்ற அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 தூண்களின் மீது ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு இவற்றின் அதிகாரங்களுக்கு இடையிலான தடைகள் மற்றும் சமன்பாடுகள் அனைத்தும் காணப்படுகின்றன. இது தொடர்பில் ஜனாதிபதிக்கோ அல்லது நீதி அமைச்சருக்கோ சரியான புரிதல் இல்லை எனில் மொண்டஸ்கிவி நூலை படித்து பார்க்குமாறு நான் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று எதிர்க்கட்சியின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நிறைவேற்ற அதிகாரம் கணம் நீதிமன்றத்தில் தலையிடுவதன் மூலம் ஜனநாயகம் அளிக்கப்படும் அதேவேளை கணம் நீதிமன்றத்தின் சுதந்திரம் மற்றும் மத்தியில் கணம் நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மை மற்றும் கணம் நீதிபதிகளின் நம்பகத்தன்மை ஆகியவற்றுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் இந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. உலகில் பல நாடுகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிகாரத்தில் இருக்கும் அரசியல் அதிகார பீடங்கள் நீதிமன்றத்திலும் நீதித்துறையிலும் தலையிட முயன்றுள்ளது. அண்மையில் இந்தியாவில் நடந்த சம்பவங்களை மறந்துவிட வேண்டாம் என தற்போதைய அரசாங்கத்துக்கு ஞாபகமூட்டிக் கொள்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக கூட்டு சேர தயாராக இருப்பதாக கூறியுள்ள நாமல் ராயபக்ச புறமுடன் இணைய பிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுவித்துள்ளார். ஆனால் ரகசிய அரசியல் பேரங்களுக்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாகவே முன்னெடுப்பதாக தெரிவித்த அவர் தனிநபர்களின் நலன்களை விட நாட்டு மக்களின் தேவைக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் எவரும் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் அழைப்பு விடுவித்த அவர் கடந்த காலங்களில் பலர் விலகிச் சென்றாலும் புதியவர்கள் இணைத்துக் கொள்ளதாகவும் கட்சியின் பலப்படுத்தப்பட்டுள்ள அனைவரையும் ஒன்றிணைப்பதே தமது பொறுப்பு என்றும் நாமல் ராயபக்ச இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.